இந்த இடத்துல வந்துட்டு ஒரு நல்ல ஒரு என்ட்ரிங்க. ஸோ ட்ரேட் எடுத்து பார்த்துருக்கோம். இது வந்து மேலே ரெசிஸ்டன்ஸ் ஆகிடுச்சு, இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்கு. அதனால் இந்த இடத்துக்கு வரும்போதே எடுக்கலாம்னு யோசிச்சாங்க. ஆனால் நான் பண்ணிக்கல. உங்கள் கம்ப்யூட்டர் வந்து சிஸ்டம் வந்து சார்ஜில் இருந்துச்சு. அதனால் இது கீழே போயிடுச்சு. அப்புறம் இது கிட்ட வரும்போது பார்த்தா சரி இங்கே எடுப்போம், ஆல்ரெடி ரெசிஸ்டன்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்துருக்குறேங்க. பார்க்கலாம் இன்றைக்கி நம்மளோட ஒரு நாள் சேலரி வருதானா அப்படின்றத வாரத்தோட முதல் நாள் பார்ப்போம். பொறுமையாக இருந்து தான் பார்க்கணும். இந்த வீடியோ எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரியல. கொஞ்சம் ப்ராஃபிட்டை புக் பண்ணுற வரைக்கும் வீடியோ இருக்கும், அப்படி இல்லைன்னா லாஸ் புக் பண்ணுற வரைக்கும் வீடியோ இருக்குங்க. ஸோ ஒரு நாள் காசை கொடுத்துட்டான் இப்போவே, வேணும்னா நம்ம வந்து எக்ஸிட் பண்ணியிருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு நம்ம டெமோ அக்கௌண்ட்டு நம்ம வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்ருக்குறோங்க, நம்மளால் முடியுதா அப்படின்றத. ட்ரேடிங்கில் நியாயமாக ட்ரேடிங் பண்ணி நம்மளால் வந்து ஏர்ன் பண்ண முடியுதா அப்படின்றத பார்த்துட்ருக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போயிட்டுருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ யார் வேணால் இப்போ இந்த இடத்துல புக் நம்ம பண்ணியிருக்கலாங்க. இந்த இடத்துல நம்ம புக் பண்ணியிருந்தோன்னா நம்ம எய்ம் பண்ண அந்த 1000லேருந்து 2000 ரூபாய் ஆவரேஜ் வந்திருக்குறோங்க. ஆனால் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் கிடைக்கும்போது கன்ஃபார்மாக இவ்வளோ தூரம் போகுன்றது ஒரு நம்பிக்கைங்க. இல்லை அதுக்கு கீழே கூட கொஞ்சம் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணுறதுக்கு அப்படின்னு. அதே போல் நம்ம வந்துட்டு 1 ஹவர்லேயே பார்த்து வச்சுருக்குறோம், இது வரைக்கும் பிரச்சனை வராது அப்படின்ற மாதிரி. ஓசியில் ஏதாச்சும் கீழே உடச்சி எழுத வந்தான் அப்படின்னா நமக்கு இவ்வளோ தூரம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அதனால் போட்டு வச்சுருக்குறோம். இல்லை, இதை ஒரு பர்ஃபெக்டான ஒரு என்ட்ரியாக எடுத்துக்கிட்டு நம்ம இந்த இடத்துல இருந்து இவ்வளோ தூரத்துக்கு எய்ம் பண்ணுறோம் அப்படின்னாலும் பண்ணலாம். பட் மேலே போய் க்ளோஸ் வச்சிச்சு, இல்லை இந்த கேப்லாம் போய் இன்னும் ஃபில் பண்ண வேண்டியது இருக்குது. இல்லை இந்த கேப் இருக்குது இல்லைங்களா, இன்றைக்கி காலையில் கேப் டவுன் இருக்குது மார்க்கெட். இந்த கேப்லாம் வந்து போய் ஃபில் பண்ணாலும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் டக்குன்னு மேலே போனாலும் போயிடுவோம். ஸோ கொஞ்சம் பொறுமையாக தான் வந்துட்டு நம்ம கவனமாக செய்யணும். ஏன்னா இது வந்து ட்ரெண்ட் லைனில் இந்த இடத்துல வந்து போய் தான் இருந்தாலும் அவன் உடச்சி கீழே கொண்டு போகிற மாதிரி எல்லோரையும் ட்ராப் பண்ணாலும் பண்ணுவான். எப்போவுமே ட்ரேடர் வந்துட்டு கொஞ்சம் பார்த்து தாங்க பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்னால் நமக்கு பிரச்சனை கிடையாது. பட் போட்டு விட்டு 10 நாள் 15 நாள் 1 மாதம் 2 மாதம் என்னைக்கு ப்ராஃபிட்டில் வரையோ அன்றைக்கி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கலாம். ஸோ இது வந்துட்டு இப்போது என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். புக் பண்ணணுன்னா புக் பண்ணியிருக்கலாம். $20 வரைக்கும் வந்துச்சு. பார்ப்போம். நமக்கு இன்றைக்கி நம்ம பேட்டர்ன் நமக்கு சக்ஸஸ் ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா அமௌண்ட்டே பார்க்கலாம். இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரி ஸ்டாப் லாஸை தூக்கி பாசிட்டிவில் வைக்க வேண்டியது தான். இல்லை நீங்கள் இப்போவே கேன்சல் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா கேன்சல் பண்ணிக்கலாம். மேலே கீழே போயிட்டே இருக்கோம்.
ஸோ அந்த $2000 அப்போ கூட அந்த $20 வந்துச்சு, வேணுனா புக் பண்ணிக்கலாம். இல்லை பயமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போயே ஸ்டாப் லாஸை தூக்கி கொஞ்சம் பாசிட்டிவ் கூட போட்டுருங்க. நேற்று சாயந்தரம் வந்து வீடியோ போட்டிருந்தேங்க, இந்த இடத்துல கோல்டு என்ன பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. புல்லிஷ் ட்ரப் மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதே போல் வந்து கொஞ்சம் புல்லிஷ் ட்ரப் மாதிரி பண்ணி கீழே எடுத்துகிற கேப் டவுன் ஆகிடுச்சுங்க. ஒரு வேளை நேற்று ஈரான் பாம்பு போட்டதுனால வந்துட்டு போயிட்டு டவுன் ஆச்சா அப்படின்றது கூட இருக்கலாங்க. ஆனால் இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு மறுபடியும் இன்றைக்கி இல்லை நாளைக்குள்ளே வருங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு 3 வாரம் 4 வாரத்துக்கு முன்னாடி இப்படி தான் கேப் அப்போ ஆச்சுங்க. அதுக்கப்புறம் அதை ஃபில் பண்ணுறதுக்கு 2 நாள் எடுத்துக்கிச்சுங்க. மண்டே கேப் அப் ஆனது செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் தான் வந்துட்டு போய் ஃபில் பண்ணிச்சு அது. ட்ரம்ப் ஏதாச்சும் நியூஸ் சொல்கிறாரா அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நம்ம டெமோ அக்கௌண்ட்டில் கற்றுக்கிட்டு தான் வந்து ஒரிஜினல் அக்கௌண்ட்டில் வந்து நம்ம வந்து கரெக்டாக பண்ண முடியுங்க. டெமோ அக்கௌண்ட்லேயே நம்ம என்னென்ன தப்பு பண்ணுறோமோ அதெல்லாம் வந்துட்டு கரெக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரிஜினல் அக்கௌண்ட்டில் பண்ணுறப்போ நமக்கு பயம் கொஞ்சம் கம்மியாயிருங்க. பொறுமை ரொம்ப முக்கியங்க. எந்த அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி, பொறுமை ரொம்ப முக்கியம். இல்லை இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ப்ராஃபிட் எதாவது புக் பண்ணிவிட்டு மறுபடியும் இவ்வளோ தூரம் வரும்போது ட்ரேட் எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களோட கமிஷன்லாம் போக உங்களுக்கு கொஞ்சம் லாபம் வந்துருச்சா அப்படின்றத பார்த்துக்கோங்க. அப்புறம் இன்னைக்கான இது வந்துருச்சா அப்படின்றதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இவ்வளோ தூரம் வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது. இதுக்கு மேலே இருக்க லிக்விடிட்டிலாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணணும்னு. அப்படியே கீழே வரேன்.
பண்ணுறான்றதை பார்ப்போம். கீழே வர ஆரம்பிக்கிற மாதிரி தெரியுது. பார்ப்போம் என்ன பண்ணுறான்னு. நம்ம எய்ம் பண்ணதை விட கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்குறாங்க. புக் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். கொஞ்சம் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு பார்த்ததுக்கப்புறமும் வந்துட்டு நம்ம ஸ்டாப் லாஸ் போடாமல் இருந்தோம்னா நல்லா இருக்காதுங்க. ஸ்வைன் வந்து அடிச்சுட்டு போயிட்டோன்னா மனசு கஷ்டப்படும். அதனால் நம்ம சைக்காலஜிக்கலாக கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கிறதுக்காக ஸ்டாப் லாஸை தூக்கி நான் இவ்வளோ தூரத்தில் வச்சுருக்கேங்க. உங்களுக்கு இன்றைக்கோட எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. ஏன்னா இவன் திருப்பி வந்தானா இதை அடிச்சுட்டோன்னா அப்புறம் மறுபடியும் ஒரு என்ட்ரி கிடைக்குமான்றதும் டவுட்டு தான். எனக்கு இன்றைக்கி இவ்வளோ போதும் அப்படின்றதுனால நான் கமிஷன்லாம் போக இவ்வளோ வச்சுருக்கிறேங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் டிபியே வந்துட்டு இவ்வளோ தாங்க. இதுக்கு மேலே போகிறது வந்துட்டு கொஞ்சம் சந்தேகம். இல்லை ஒரு பொறுமையாக இருந்து வெயிட் பண்ணி பார்க்குறேன். நம்ம 1 ஹவரில் அனலைஸ் பண்ணியிருக்கிறோம். இது வந்து கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. எங்கே வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது? இந்த ரேஞ்சு 3975 ரேஞ்சு பக்கத்தில் வர்றதுக்கு ரேஞ்சு தாங்க சொல்கிறேன், நான் வேல்யூ சொல்லலை. இந்த ரேஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அதுக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுவும் உங்கள் இஷ்டம்தான். இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக ஹையர் ஹை லோயர் லோ கான்செப்ட்லேருந்து நான் வந்து தெரியும், நான் அதுலேருந்து பண்ணிக்கிறேன்னா வெல் அண்ட் குட், அதுவும் பண்ணிக்கோங்க. என்னால் வந்து கொஞ்ச நேரம் தாங்க இது பண்ண முடியும். நான் ஆஃபீஸ் இருக்குது, அதனால் கிளம்பணும், ரெடி ஆகணும். ஸோ வீடியோ வந்துட்டு நான் இவ்வளோ தூரம் வந்தோடனே நான் முடிச்சுக்கிறேங்க. இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு டார்கெட் கொடுத்தேன்னா நான் முடிச்சுக்கிறேங்க. இல்லை ஸ்டாப் லாஸை மட்டும் கொஞ்சம் தீல வச்சுக்கிறேன் நான். ஸோ இன்றைக்கி நம்ம எய்ம் பண்ணது பார்த்தீங்கன்னா 1500லேருந்து 2000, ஆனால் அவன் இப்போ கொடுத்துட்ருக்கிறது 9500. ஸோ கொஞ்சம் பொறுமையும் பயிற்சியும் நிதானமும் இருந்தால் வாய்ப்பு நல்லாவே பண்ணலான்றதை நம்ம இதுலேருந்து ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து தெரிஞ்சிட்ருக்குறோங்க. நான் டிபியும் போட்டேங்க, வந்து ஹிட் பண்ணானா போதும், ஏன்னா நமக்கும் கொஞ்சம் டைம் ஆகுது அப்படின்றதுனால. இது இன்னும் கொஞ்சம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கீழே எடுத்துக்கலாம். நான் ஸ்வைனு மேலே வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், $5 தான். ஸோ இன்னைக்கோட ஆவரேஜாக வச்சுக்கிட்டு கமிஷன்லாம் போக இவ்வளோ தூரம் வச்சுக்கிறாங்க. ஸோ எனக்கு இதுவே ரொம்ப பெரிய அமௌண்ட்டு தான் நினைக்கிறவங்க வந்துட்டு இதையும் நீங்கள் வந்துட்டு புக் பண்ணிக்கலாம். பட் இது வந்து டெமோ அக்கௌண்ட்டு தான். இது வந்து எஜுகேஷ்னல் பர்பஸுக்காக நம்ம பண்ணுறது. அதாவது நம்ம வந்து படித்து தெரிஞ்சுக்கிறோம். படித்து தெரிஞ்சுக்கிட்டதை நம்ம வந்து இங்கே வந்து ப்ராக்டிக்கலாகவும் அப்ளை பண்ணி பார்க்குறோம். அதுக்கு இது ஒரு கொஷின் பேப்பர் மாதிரி.
இதை வந்து ட்ரேடு வந்து இப்போது வந்து ஒரிஜினல் அக்கௌண்ட்டில் போய் எடுங்கன்றதுக்கு இதுக்கு மீனிங் கிடையாது. பட் நமக்கு வந்து லைவ் கொஷின் பேப்பராக நமக்கு வந்து இதை வந்து ஆன்சர் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இப்படி வந்தால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ ட்ரேட் எடுக்கிறதுக்கு நியூஸையும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்கணுங்க. ஏன்னா ட்ரம்ப் வந்து எப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது, இந்தாண்ட ஈரானும் எப்போ என்ன பண்ணுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அதனால் எல்லாமே கவனமாக தான் பண்ணணும். இல்லையா, நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரி 5 வாங்கியிருக்கோம், அதில் 4 விற்றுட்டு மீதி 1 மட்டும் வச்சுக்கிட்டு வர லாபம் வரட்டும்பா அப்படின்னு சொன்னாலும் வெல் அண்ட் குட். உங்களோட கன்வீனியன்ஸ் எப்படியோ அப்படி பண்ணிக்கலாம். என்ன பண்ணுறான்றதை பார்த்துக்கிட்டே இருக்கோம், பார்ப்போம். நாளைக்கு க்ளோஸ் வைக்கிற மாதிரி தெரியுது. ஸோ இன்றைக்கோட ரேஞ்ச் வந்து சம்பாதிச்சு அதில் வந்துட்டு ஸ்டாப் லாஸை போட்டாங்க. அதனால் போய் அடித்தாலும் பிரச்சனை இல்லை தான். சரி, என்ன தான் பண்ணுறான்றதை நம்ம பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் காசு, இதுக்கு மேலே வர காசுலாம் நமக்கு வந்து ப்ராஃபிட் தான். கொஞ்சம் ஸ்டாப் லாஸை கூட கொஞ்சம் கீழே போட்டுக்கலாம், ஸ்பீடாக வர மாதிரி தான் தெரியுது. நம்ம எய்ம்படி இவ்வளோ தூரம் வர்றதுக்கான இந்த லைனை வந்து டச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லைனை இன்னும் கொஞ்சம் உள்ளே ஒட்டி போட்டுக்கிறேன். நல்ல ஒரு பெரிய ஃபால், ஒன்று பெரிய ஃபால் கிடையாது, கொஞ்சம் விழுந்துருக்கு நமக்கு. இது 4077.
ஆஃபீஸ்க்கு வர டைம் ஆயிட்டுருக்குங்க. அதனால் கொஞ்சம் என்ன பண்ணுறதுன்றது கொஞ்சம் கன்ஃப்யூஷனாக இருக்குது. முடிச்சுக்கலாமா இல்லை என்ன பண்ணலாம்? சரி, இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படி இல்லைன்னா வாங்கின 5ல் 4 விற்றுட்டு 1 மட்டும் வச்சுக்க வேண்டியது தாங்க, அவ்வளோதான். 4ல் வர ப்ராஃபிட்டை பார்த்தாலே கூட போதும். போதுங்கிற மைண்ட் செட் இருந்தால் ட்ரேடிங்கில் இன்னமும் கொஞ்சம் நல்லா சம்பாதிக்கலாங்க. அது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். கீழே அடிச்சுட்டு போராஜா. கீழே வாங்க, கீழே வாங்க, கீழே வாங்க. கீழே வாங்க, கீழே வாங்க, கீழே வாங்க. அந்த ஸ்பீடு கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுச்சுங்க. டக்கு டக்குன்னு விழுதும். ஃபஸ்ட்டு கேண்டில் டக்குன்னு விழுந்தான், அப்புறம் கொஞ்சம் விழுந்துட்டு மேலே போனால் 3வது கேண்டில் விழுவே இல்லை. 4வது கேண்டில் மேலே போக ஆரம்பிக்கிறான். வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்றது தெரியல.
கீழே வாங்க, கீழே வாங்க, கீழே வாங்க. அப்படியே கத்தியில் சீவுற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? எப்படி சீவி இருக்கான் பார்த்தீங்களா? அப்படியே ஒரே வெட்டு அப்படின்ற மாதிரி சீவி இருக்கான். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க ட்ரேடிங். இந்த ரேஞ்சு பக்கத்தில் வந்து எங்கேயாச்சும் இந்த இல்லை லைனுக்கே கூட வந்து டச் பண்ணலாம். சரி, எனக்கு வந்து டைம் இல்லை, ஆஃபீஸ் கிளம்பணும் அப்படின்றதுனால நான் இப்போ புக்கும் பண்ணிட்டேன், டிபியும் போட்டேன். சரி, எதாவது ஒன்று ஹிட் பண்ணிட்டோம் அப்படின்னு கொஞ்சம் மேலே வர மாதிரி இருந்துச்சுன்னா எக்ஸிட் பண்ணிட்டு வந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்க வேண்டியது தான். திருப்பி வேறு ஒரு ட்ரேட் வரும்போது எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ வந்த காசை ஏன் விடணும் நம்ம? ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி அதே தாங்க, போதுங்கிற மைண்ட் செட் வந்து கண்டிப்பாக வேணும். இல்லைன்னா இதில் வந்து அவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கலாம், டெர்மினலில் எடுக்க மாட்டோம் போதுன்ற மைண்ட் செட் இல்லைன்னா. இவ்வளோ நேரம் கழிச்சு இப்போ தான் வந்து ஒரு பச்சை கலர் கேண்டில் வந்து வைக்கிற மாதிரி காட்டிகிட்ருக்குறோம். ஸோ பச்சை கலர் கேண்டில் வச்சான்னா அதை நம்ம வந்து ஒரு ஹையாக கூட எடுத்துக்கலாம். வச்சுட்டு அவன் கீழே போகணும். இல்லை, பச்சை கலர் கேண்டில் பார்த்துட்டு எனக்கு பயமாக இருக்குது, கட் பண்ணுறேன். வெல் அண்ட் குட், நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் இருக்கீங்க, கட் பண்ணிவிடுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிச்சிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்து வைக்க முடியும் நம்மளால். ஒரே ஐடியா நம்மளால் வந்து சேர்த்தவே முடியாது. ஏன்னா நம்ம வந்து இப்போ என்ட்ரி லெவலில் இருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து 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 அதிகப்படுத்திக்கலாம். டைம் வேறு ஆகிட்டுருக்கு. மேலே போக ஆரம்பிக்கிற மாதிரி தெரியுது. ஸோ எப்போது மார்க்கெட் இந்த மாதிரி இது இருக்கும்போது லைவ் ட்ரேடிங் தாங்க வருவேன். லைவ் இன்றைக்கி போட முடியல, கொஞ்சம் சாஃப்ட்வேர் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது எனக்கு.
அதனால தான் சரி ரெக்கார்ட் பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். சாயந்தரம் ஏதாச்சும் வந்து ஒரு என்ட்ரி ஏதாவது கிடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வந்துட்டு லைவ் வரேங்க. 1 ஹவரில் என்ன பண்ணுறான்றதை ஒரு தடவை பார்க்கணும். ம். அதில் ரொம்ப இதுவும் இல்லை, விற்க வச்சுட்டு வரோம். டிபி சரி இதுவே போதும், கொஞ்சம் கூட மேலே வச்சுக்கலாம் போல. ஸோ போதுங்கிறவங்க நிறுத்தணுன்னா நிறுத்திக்கலாம். என்ன பண்ணுறான்னு தெரியல.
ஸோ வீடியோ நீங்கள் பார்க்கும்போது இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தள்ளி 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 பாருங்க. ஏன்னா லைவ் மார்க்கெட்டுன்றதுனால கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். பொறுமை வேணும் மார்க்கெட்டில் உட்கார்ந்து ட்ரேட் எடுத்து பண்ணுறதுக்கு. நீங்கள் 2x 3x 5x எந்த எக்ஸ் வேணாலும் வச்சு பாருங்கள், இல்லை ஸ்கிப் பண்ணி பாருங்கள், இல்லை ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் பார்த்தாலும் சரி, அது வந்து உங்கள் இஷ்டங்க. இந்த வீடியோ எடுத்ததுக்கு உண்டான காரணம் என்னன்னா, எங்கே லைவ் வர முடியல இன்னைக்கு, இல்லைனா லைவ் வந்து அப்படியே சொல்லியிருக்கலாம். ஸோ எங்கே எடுத்து எங்கே முடிக்கிறோம், இல்லை ரொம்ப சேஃப் எக்ஸிட் எது அப்படின்றத பார்க்கறதுக்கு தான். லைவ் சாயந்தரம் ஏதாச்சும் ஒரு இது வந்து என்ட்ரி கிடச்சிச்சிங்கன்னா லைவ் வரேங்க. டைம் வேறு ஆகிட்டு வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். வரோம். சரிங்க, நீங்கள் இதை பாருங்கள். நல்லா வந்து ட்ரேடிங் வந்து போய் படிங்க, கற்றுக்கோங்க, அனலைஸ் பண்ணுங்கள், பொறுமையாக இருங்க ட்ரேடிங்கில். இது வந்துட்டு நான் இப்போது 4 5 வாங்கியிருக்கேன், 5 விற்றுருக்கேன், 4 வந்து எக்ஸிட் பண்ணிடுறேங்க. எக்ஸிட் பண்ணிட்டு மீதி ஒன்றை மட்டும் நான் அப்படியே விட்டுறேன். இதோ எக்ஸிட் பண்ணிடுறேன். நான் எக்ஸிட் பண்ணிட்டேன் 4, மீதி ஒன்றை மட்டும் அப்படியே வச்சுருக்கேன். நான் ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சுங்க. ஈவினிங் ஏதாவது வந்து ஒரு லைவ் கிடச்சிச்சிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு லைவில் வந்து காட்டுறேங்க, என்ட்ரி கிடச்சிச்சின்னா. சரிங்க, நன்றி, வணக்கம், தேங்க்யூ.